கணக்கு. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அவனுக்கு என்ன வருமோ ஏது வருமோனு அவனுக்கு கவலை. நாடகம் முடிஞ்சோடனே எவ்வளவு பணம் பத்திங்கிறது எனக்கு கவலை. ஆனா அது கூட ஏதாவது பண்ணிக்க வச்சுக்கா, ஏதாவது மாறி உங்களுக்கு வசூலாகி வச்சுக்கா, நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாடுமட்டையில இருந்து ஒரு நல்ல கலைஞன் வந்தா வாடா நடிக்கிறதுக்கு அப்படின்னா போடா உள்ள வேலையில் ஏன்னு கேட்கலாம். அப்பா ஏடா கிருஷ்ணா, உன்னை இடுப்புல தூக்கி வச்சு உட்கார வச்சு வசனம் எவ்வளவு பேசினா, இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இடுப்புக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுப்பு இருக்கிறதுக்கு பொண்ணு வேணும்னா எங்க ஊர்ல பொண்ணு பாக்குறாங்க, நானும் வரமாட்டேன் போனா அப்படின்னு கேட்கிறான். சரிடா மகராசர், நீ யாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அப்பா இந்த நடிகை வேற வர சொன்ன, இன்னும் அவள் வேற இருக்கிறாள். ஒரு பஸ் இருக்கா, ஒரு ஆட்டோ இருக்கா, இந்த ஊரை கண்டுபிடிச்சு வரதுக்குள்ளார போதும் போதும் ஆச்சு. எதுக்கு வந்தோடனே இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ற? கொஞ்சம் சும்மா இரு. என்ன சொன்ன? ஊர் இதெல்லாம் ஒரு ஊரா? இந்த பாருமா, ஊரு பேரு தான் காட்டுப்பாளையம். ஆனா உத்தமர்கள் வாழக்கூடிய பூமி மாரியாத்தா எங்க சாமி. இதெல்லாம் உனக்கு புரியாது மாமி. ஆமா, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன், நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற? உனக்கு நாடகத்து மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. உக்கா எப்படி பர்ஃபெக்ட்டா சொன்ன டைம்க்கு வந்தால? யோ, நீ அம்ச்சி ஒரு ஆளு டீ கடை தங்கமணின்ட்டு. ஆமா, அந்த ஆளு என்ன டீ கடைக்கு கூட்டிட்டு போய் போண்டா சாப்பிடுறியா, மிச்சர் சாப்பிடுறியா, ஜூஸ் குடிக்கிறியா, அது குடிக்கிறியா, இப்படின்னு 1008 கேள்வியா. இதெல்லாம் திங்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. ஏன் அவங்க கடையில் அப்படி வேலை சேர்ந்து போயிடுதானா பைத்தியாச்சு? அட, நீ இருக்கும்போது பண்ணு சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, ஜூஸ் குடிக்கிறியா, ஐஸ்கிரீம் சாப்பிடான்பா. நீ நாளைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் காலையில் எதிர்த்து போவேன், என்ன பார்த்துட்டே இருப்பா. பங்காளி இங்க வாங்கம்பா, ஏன்னா நம்ம டீ நாடகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சேன். பங்காளி நடிகை சாப்பிட்ட வெளில 560 அப்படின்னு கணக்கு சொல்லுவா எங்கிட்ட. ஸோ அப்பா சரி சரி, அந்த பேப்பர் வச்சு ஆரம்பி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? எக்சர்சைஸ் பண்ணு. நல்லா எப்படியா ரோடு பார்க்கலாம் இல்ல? பேசால அவுட்டி புரியல. என்னடா நடக்குதுங்க? கொஞ்சமா கொல்லடா டேய். யோ, இது பாரியா, நான் இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு சாதிக்கணையா, அதுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் இந்தியா, மிஸ் தமிழ்நாடு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சாதிக்கணையா, அதுதான் என் ஆசையே. நாசமா போச்சு. நீ கல்யாணம் பண்றது மிஸ்ஸஸ் ஆகலாம், மிஸ் இந்தியால ஆக முடியாது. அங்க பாரு, ஜிம்முக்குலாம் ஏன் போறேன்? இப்பவே நல்லா கும்முன்னு தானே இருக்கிறேன். எங்கேயோ போறேன், எங்கேயோ ஒரு ஏத்திரி காய்கறி மேல ஏறணுக்கா சாலிபூர் மலை ஏண்டா ஏறீங்க சொல்றீங்கடா டே. சின்னக்கு போய் 250 கிலோ குறைக்கிறானுங்க, 300 கிலோ குறைக்கிறானுங்க. ஆனா அம்மா தம்பி அத்தை நீ ஒரு ஓட எடுத்துட்டு வாடான்னு சொன்னா நாய் பொச்சு கடிக்கிற மாதிரி கடிக்கிறானுங்க. அட அது கூட பரவாயில்ல, ஜிம்முக்கு போனா
ஆன்ம குறவெல்லாம் வருமாமா, இதயம் கோளாறு வரும், மத்த என்னென்ன கோளாறுலாம் வரும். அதெல்லாம் வேண்டாம். ஐயோ அப்புறம் எப்படிங்க நான் சாதிக்கிறது? அதானே இன்னைக்கு சாதிக்கணும். நான் வந்து ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? ஐயோ சீக்கிரம் சொல்லியா, சீக்கிரம் சொல்லியா. ஆனா எதுக்கு இப்படி அவசரப்படுறேன்? உங்க அம்மா உன்னை ஏதாவது குரமாசம் வச்சாலா? ஏய் வால் உடைச்சு கொடுவேன். வாய் ஏற்கனவே உடைச்சிருக்காதயா? பார்த்ததே தெரியுது. சொட்டக்கரையா? இங்க பாரு. சொல்லு. இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டை யாருமே முறியடிச்சது இல்ல. ஒரே ஒரு ரெக்கார்டு இருக்குது, அதை செய்யறியா? யோ என்னன்னு சீக்கிரமா சொல்லிட்டு தொலையேன். 66,001 புருஷனை கட்டிக்கும். ஐயோ 66,001. யோ இது என்னைய கணக்கு? எந்த ஒரு கணக்கு இது? கணக்கு இருக்குது. இந்த உலகத்துல இன்னும் எத்தனை ஜென்மம் வந்தாலும் இந்த ரெக்கார்டை எவனும் முறியடிக்க முடியாது. ஊர்பட்ட புத்திய வைக்கிறாளுக்கு ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிக்கிறாளுங்க. கண்டா தனியா இங்க பாரு, ராமாயணத்துல வர தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி. அந்த ரெக்கார்டு நீ எவனும் முறியடிச்சு இல்ல. அதனால நீ 60,001 அப்படின்னு புருஷனை கட்டி வச்சுக்க. ஒரே நைட்ல அப்படியே ராமாயணத்தை மிஞ்சிய ராதிகா அப்படின்னு வேற இடம் வந்துடலாம். யோ ஏத்தி விடுவேன். மோரே பாரு. ஏயா எனக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு ஐடியா குடியான்னு சொன்னா எனக்கு ஒரே நேரத்துல காலி பண்றதுக்கு ஐடியா கொடுக்காம நடக்காதவே சொட்ட தலையா. ஆமா நம்ம ஐடியா எப்படி? இதுக்கு பேர் பாலியல் வன்கொடுமைடா. சந்தாவா அலி சந்தாவா மத்த சூப்பரா இருக்கிறாடா. ஐயோ கூலியே இருக்கிற கொலக்கட்டையை போய் இப்படி ஒரு பாலியல் கூட யோ பாரியா. யோ எனக்கு நீயாவது ஒரு ஐடியா சொல்லி குடியா. மலக ஓட்டுனதான் அவன் ஐடியா கேட்கறானா? ஐடியா கேட்கறானா? மயில போடுறா. ஐடியா சொல்றா. என்ன ஐடியா வச்சுக்கிறீங்க? கண்ணே, இந்த ஊர்ல வேண்டாமருக்கு பிள்ளை பெற்று காண்டாமருக்குன்னு பேர் வச்சவன் நிறைய பேர் இருக்கிறான். எங்க ஊர்ல டிஎன்பிஎஸ்சிக்கு நான் சொல்லி ஐடியா சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த மண்ணின் மஞ்சள் வாங்குறாங்க. படிக்க போயிடலாம், இவன் குடிக்க போய். நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ஒரு பிச்சாங்க போடு. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க, பழைய பொருட்களுக்கு கைமேல் பணம் தருகிறோம். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினி. அடே இவன் சூப்பர் மாட்டாங்களோ. சூப்பர். கேட்டியா? சரி கண்ணே, நான் சொல்லுங்க. நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சுக்க. ஒரு டாடா ஏசி எடுத்துக்க. வேல்முருகன் டெம்போ சர்வீஸ் மேல போர்டு போட்டுக்க. உள்ள பூரா கோட்டர் அடிக்க. வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக இலவச கோட்டர். பாலம் நீங்க பாலம் போக தேவையில்லை, போலீஸ்காரன் சிக்க தேவையில்லை, சைடிஸ் தண்ணி பாயிட்டு எது சிக்க தேவையில்லை. உங்களுக்காக சித்தார் பண்றையில இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு விளம்பரம் பண்ணி ஒரே ₹1 எவனும் கேள்வி கேட்க முடியாது. பைய எடுத்துட்டு வாங்கம்மா, பை போட்டுட்டு போங்கம்மா. இவன் பையன் எடுத்து போவேன், என்ன வாங்குவா? பெரிய பணக்காரியாவா? அவன் வீட்டுக்காரி செருப்படி எடுப்போன்னு போலீஸ்கார உன்னை கொச்சி கொச்சி அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? ராஜேஸ்வரி யோ இது பாரியா, இது வேலை வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். இந்த அப்படியா மோரே பாரு அந்த கண்ணப்படா. இந்த பேக் எடுத்துட்டு போவேன். அட ராதியா